அக்ஷரா, இன்னைக்கு நம்ம அகஸ்தியர் அருளிய சரஸ்வதி ஸ்தோத்திரத்துல 19வது ஸ்லோகம் பார்க்க போறோம். சரியா? படிக்கிறதுக்கு முன்னாடி சொல்ற ஸ்லோகம் சொல்றியா? சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சுதர்பௌதமி சுதா. சரி, இதுக்கு முன்னாடி 18வது ஸ்லோகம் படிச்சு நான் உனக்கு பொருள் சொல்றேன். அதுக்கப்புறமா நம்ம 19வது ஸ்லோகத்துக்கு போலாம். மகாதேவியை மகாகாளியை மகாலட்சுமியை நமோ நமக. பிரம்மா விஷ்ணு சிவாயை ச பிரம்மன்னாரியை நமோ நமக. சரஸ்வதியை வணங்குறாங்க. சரியா? அகஸ்திய முனிவர் என்ன சொல்லி வணங்குறாரு? மகாதேவியை, தேவிகளுக்கெல்லாம் தலையாய தேவியாக இருக்கும் சரஸ்வதியே. மகா காளியை, காளினாலே நான் சொல்லியிருக்கேன்ல, காளி தெய்வம் தெரியும்ல, கருப்பா நாக்க வெளியில வச்சுட்டு அசுரனை வந்து காலும் கீழே போட்டு மிதிச்சு, அந்த மாதிரி அதர்மத்தை எதிர்க்கக்கூடியவள் காளி. அந்த மாதிரி அறியாமை அப்படிங்கிற இருளை நீக்கக்கூடியவள். எல்லாம் தெரிய ஞானம் வளர வளர உனக்கு ஒன்னும் தெரியாம இருக்கக்கூடிய ஒரு அஜ்ஞானம்ங்கிறது விலகி போகும்ல. அதனால காளிகளுக்கெல்லாம் காளி மகா காளியை அப்படின்னு சொல்றாங்க. மகாலட்சுமி அதேதான் லட்சுமி. லட்சுமினா இந்த இடத்துல லட்சுமினா விஷ்ணு லட்சுமி அந்த லட்சுமியை சொல்லல. இங்க லட்சுமின்னா செல்வம்னு அர்த்தம். அதனால மகாலட்சுமியை அப்படின்னா செல்வத்துக்கெல்லாம் இருக்கிறதே செல்வம். உனக்கு காசு இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும். ஆனா அறிவு இன்னைக்கு நீ படிச்சது உனக்கு என்னைக்குமே எனக்கு நிக்கும்ல, மறக்கவே மறக்காதுல ஒழுங்கா படிச்சா. அதனால அது மகாலட்சுமிக்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க. அப்பேற்பட்டவளான சரஸ்வதி. பிரம்மா விஷ்ணு சிவாயைச்ச, நீ வந்து பிரம்மா விஷ்ணு சிவன் மும்மூர்த்திகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 3 மூர்த்திகளின் சாரம் எசன்ஸ் நீதான் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் பிரம்மன் ஆரியை நமோ நமக. ஆரியன் அப்படின்னாலே சில பேர் ஆம்பளைங்க பேரு ஆரியன் அப்படின்னு வச்சுப்பாங்க. அப்படின்னாலே எல்லா நல்ல குணங்களும் பரிபூர்ணமாக கொண்டுள்ளவன் அப்படின்னு அர்த்தம். ராமன் ஆரிய குலத்தில் வந்தவன், தோன்றியவன் ஆரியன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் முன்னாடி சொல்லிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒன்னும் தெரியாத முட்டாள் அப்படின்னா பூரியன் அர்த்தம். எல்லாம் தெரிஞ்சவன் அப்படின்னா ஆரியன் அர்த்தம். ஆரியன் பூரியன். அந்த மாதிரி பிரம்மன் ஆரியை அப்படின்னா பிரம்மான். இப்பதானே நம்ம இதுல பார்த்தோம் சுப்ரபாதத்துல. பிரம்மம்னா என்னது? பெரிய பிரம்மாண்டம், பெரிய அர்த்தம். பிரம்மன் ஆரியை அப்படின்னா ஆரியன் ஆண்பால், ஆரியை பெண்பால். சரியா? எப்பேற்பட்ட ஆரியைனா பிரம்மன் ஆரியை அப்படின்னு சொல்றாங்க. இருக்கிறதுலயே நல்ல குணங்கள் இருக்கு. ஒன்றையும் நல்ல குணம் இருக்கு, ஏன்டையும் நல்ல குணம் இருக்கு. ஆனா இருக்கிறதுலயே பெரிய நல்ல குணம் நான் ஜாஸ்தி நம்பர் 1 இருக்கிறது ஓன்ட்ட தான். அப்படிப்பட்ட சரஸ்வதிக்கு நமஸ்காரங்கள், நமோ நமக அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்ப 19வது ஸ்லோகம் பார்க்கலாம். கமலாகார புஷ்பாச்ச காமரூபே நமோ நமக. கபாலி கர்ம தீப்தாயை கர்மதாயை நமோ நமக. கமலாகார புஷ்பா. கமலம்னா என்னது? என்ன மலர்? எதுல உட்கார்ந்துருப்பா சரஸ்வதி? வெண்தாமரை, வெள்ளத்தாமரை பூ. சரியா? கமலாக்கார புஷ்பா அப்படின்னு சொல்றாங்க. அது ஏன் வெண்தாமரை? வெண்மைனாலே அது பியூரிட்டி, பியூர், ரொம்ப பிரிஸ்டீன், பியூரா இருக்கு. கரெக்ட். கமலாக்கார புஷ்பா அப்படின்னா அந்த 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 தாமரைக்கு ஆதாரமாக இருப்பவள். சரியா? இந்த சரஸ்வதி தான். அது தாமரைங்கிறது கருணைக்கும் குறிக்கும், வெண்மை பியூரிட்டி தூய்மைக்கும் குறிக்கும். அதுக்கு ஆதாரமாக இருப்பவளே கமலாக்கார புஷ்பாச்ச. சேனா அண்ட்னு அர்த்தம், அதுக்கப்புறம் அப்படின்னு அர்த்தம். காமரூபே நமோ நமக. காமம்னா என்ன? இப்பதான் அதுவும் சுப்ரபாதத்துல இப்ப பார்த்தோமே. என்னது காமம்னா? என்ன காமம்னா ஆசை, ஆசைப்படுறது. சரியா? நம்ம என்னெல்லாம் ஆசைப்படுறோமோ அது எல்லாத்தையுமே நிறைவேற்றக்கூடிய ஒரு ரூபத்தை கொண்டுள்ளவள். அதனால காமரூபே நமோ நமக. சரஸ்வதி நம்ம என்னெல்லாம் நினைக்கிறோமோ எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய கருணையும் திறமையும் உள்ள கடவுள். அதனால காமரூபே நமோ நமக அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது கபாலி கர்ம தீப்தாயை கர்மதாயை நமோ நமக. தீபம்னா என்னது? தீபா, தீபம், தீபாவளி. தீபம்னா என்ன? சுவாமிக்கு என்ன ஏத்துறோம் நம்ம? தீபம், அந்த விளக்கு. இது எப்பேற்பட்ட, இந்த இடத்துல ஒளின்ற பொருள்ல வருது. எப்பேற்பட்ட ஒளி என்ன? கபாலி கர்ம. கர்மன்னா நம்ம கர்மம் அப்படின்னு தமிழ்ல சொல்றோமே, அந்த கர்மம் இல்ல இது. கர்ம வினை. எப்பேற்பட்ட இது வந்து கபாலி கர்ம அப்படின்னா ஒரு
கபால கபாலி அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடியது. நம்ம என்னெல்லாம் நம்ம அன்றாடம் சரஸ்வதி கிட்ட வேண்டிட்டு நம்ம வந்து பால், பூ, பிரசாதம், புஷ்பம் எல்லாம் படைக்கிறோம்ல, அப்பேற்பட்ட நம்ம என்ன கொடுக்கிறோமோ அதை வாங்கிக் கொள்பவள் அப்படின்னு சொல்றாங்க. கபாலி கர்ம தீப்தாயை கர்மதாயை நமோ நமக. நம்மளுடைய செய்கை, இப்ப நான் ஒரு விஷயம் செய்யறேன், சொல்றேன், நினைக்கிறேன், இது எல்லாத்துக்குமே சரஸ்வதி தானே ஆதாரம். இப்ப பேசுறது, நாக்குல சரஸ்வதி உட்காந்துருக்கான்னு அதனால தானே சொல்றோம். நம்ம பேசுறது இல்ல, நம்ம பேச்சுல சரஸ்வதி இருக்கா, அக்ஷரத்துல இருக்கா, அதனாலதான் அக்ஷரானாலே சரஸ்வதி. பேசுற ஒவ்வொரு லெட்டர்லயும் சரஸ்வதி இருக்கா. சரியா? அதனால கர்ம தாயை அப்படின்னா அப்பேற்பட்ட இதுக்கு பின்னாடி இந்த மாதிரி எல்லா கர்மங்கள், எல்லா கர்ம வினைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சக்தியா நீ இருக்க அப்படின்னு சொல்றாங்க. கர்மதாயை தா அப்படின்னாலே கொடுக்கறது, தயை தா அப்படின்னாலே கொடுக்கறதுன்னு அர்த்தம். இது எல்லாத்துக்கு பின்னாடியும் எனர்ஜி கொடுக்கறதே நீதான் அப்படின்னு சொல்றாரு. அப்பேற்பட்ட சரஸ்வதிக்கு நமஸ்காரங்கள். இப்போ ஸ்லோகத்தை என் கூட சேர்ந்து சொல்றியா? கமலாக்கார கமலாக்கார புஷ்பாச்ச புஷ்பாச்ச காமரூபே நமோ நமஹ காமரூபே நமோ நமஹ கபாலி கர்ம கபாலி கர்ம தீப்தாயை தீப்தாயை கர்மதாயை நமோ நமஹ கர்மதாயை நமோ நமஹ. இன்னொரு நாள் இன்னொரு ஸ்லோகம் பார்க்கலாம்.